அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். பார்ட் 3 வீடியோவில் நம்ம அலோ ப்ளவுஸை வச்சு கட் பண்ணி எப்படி வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன், ஸ்லீவு, பட்டி இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதை வந்து பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ப்ளவுஸோட கழுத்தை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3யோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு முழுமையா தெரியும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் துணி வந்து கட் பண்ண போறோம். எல்லா பிளவுஸ்க்குமே வந்து கிராஸ் துணி தான் வந்து நம்ம கழுத்துக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம கிராஸ்ல வந்து இப்போ துணியை வந்து கட் பண்றோம். இந்த மாதிரி கிராஸ்ல வந்து துணியை வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம கிராஸ் துணியை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கட் பண்ண துணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட்டை வந்து ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. நம்ம வைக்கும் போது நம்ம கிராஸாக வச்சுருந்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உள் சைடில் வரும்போது கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த எக்ஸஸ் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த பக்கம் உள் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசுரை வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடு மாதிரி வந்துடும். அதுக்காக தான் வந்து இதை நல்லா வந்து விரித்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கும் அந்த ஸ்டிச்சிங். இப்போ நம்ம வந்து கழுத்துக்கு கிராஸ் துணி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிராஸ் துணி வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா? அதில் அந்த பிசுறு வரும் பார்த்தீங்களா, அந்த உள்பக்கம், அந்த உள்பக்கத்தை தான் வந்து நம்ம கழுத்துக்கு வந்து மேல் பக்கமாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நீங்கள் அப்படியே திருப்பி அதோட மேல் பக்கத்தை வந்து இதோட மேல் பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம இப்படி வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து போர்ஷனையும் இந்த கிராஸ் துணியும் கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக பண்ணுங்க. பண்ணும்போது அந்த பிசுறு வரும் பார்த்தீங்களா, அந்த பிசுரை வந்து நல்லா அப்படியே மடித்து ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. கழுத்து வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கழுத்துக்கு மட்டும் 1/4 இன்ச்சில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக இருக்கும்.
அரைஞ்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டோம்னா அது ரொம்ப வந்து உங்களுக்கு தையல் பெருசாக போகிறனால அந்த பைப்பிங் கரெக்டாக இருக்காது. எப்போவுமே கழுத்துக்கு மட்டும் 1/4 இன்ச்சில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போடுங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அவசரப்பட வேணாம். இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து கழுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். கழுத்து இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்காது. இப்போ நம்ம அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை இப்படி வந்து ஃபோல்டு பண்ணி அதை வந்து இப்படி உள்பக்கமாக இப்படி திருப்பி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட போகிறோம். அப்போ தான் அந்த பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக வந்து நமக்கு வரும். கரெக்டாக அந்த பைப்பிங்கை வந்து நல்லா ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் பண்ணுறது ரொம்ப வந்து லாங்காக வந்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிக்காதீங்க. அந்த நம்ம பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷர் ஃபுட்டுக்கும் நம்மளோட ஃபிங்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியர்பையாக இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிக்கிங்க. ரொம்ப லென்த்தை நீங்கள் வந்து ஃபோல்டிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த மடிப்பு வந்து தள்ளி போயிடும். அதுக்காக பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணிகிட்டே வரணும். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெஷின் சூஸ் பண்ணுறது நீங்கள் பெடல் மெஷினே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். பவர் மெஷினில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதோட ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கனால கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். நீங்கள் பெடல் மெஷின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் பெடலிங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து நம்ம இப்போது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெஷினில் வந்து எப்படி ப்ளவுஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள் சைடு வந்து இப்போ இந்த மாதிரி பிசுறு வருது பாருங்கள். இந்த பிசுரை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிகிட்டே வரணும். இப்போது இந்த எக்ஸஸாக வருது பார்த்தீங்களா இந்த பிசுறு, அதை வந்து நம்ம கட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி வந்து பிசுரை வந்து ஒரே ஈவனாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிசுறு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்க ஒரே ஈவனாக இப்போ இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசுறு வந்து நம்ம கட் பண்ண இல்லைங்களா, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் துணி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஹெம்மிங் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ஒரு ஸ்டிச்சிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு ஃபோல்டிங் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங்காக போட்டுக்குங்க. ஸோ அப்படி ஸ்டிச்சிங் போடும்போது உங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹெம்மிங் எல்லாம் பண்ணுறதில்ல, ஸ்டிச்சிங் தான் வந்து அவங்க போட்டுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறோம்.
எப்போவுமே கழுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அவசரப்பட வேணாம். ஏன்னா அது வந்து நம்ம கர்வியாக வந்து நமக்கு வர்றனால நம்ம நிறுத்தி நிறுத்தி தான் வந்து அதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம கழுத்து வந்து இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. பைப்பிங் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ பாருங்கள் கழுத்தோட பைப்பிங் வந்து ஒரே ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ எகைன் வந்து இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. இப்போ 2வது ஸ்டிச்சிங் போடும்போது அந்த கழுத்தோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம செகண்ட் டைம் வந்து ஒரு ஸ்டிச்சிங் நம்ம போடுறோம். அவ்வளோதான். இப்போ கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இப்போ முடிஞ்சுது. பைப்பிங் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அளவு ப்ளவுஸும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் எடுத்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடுப்பை வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்படி தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு அந்த டாட் போர்ஷன்லாம் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் வந்து நம்ம வைக்கணும். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் அதுதான் ஐப்பட்டி, நம்ம ஐ கட்டியிருக்கோம். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி. அந்த ஊக்குப்பட்டிக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊக்குப்பட்டியை அந்த ஐப்பட்டி மேலே வச்சு எந்தெந்த இடத்துலலாம் ஐ கட்டியிருக்கவோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் போட்டுக்குங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் போட்டுக்குங்க. நார்மலாக ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹூக் வர மாதிரி வரும். 5 மார்க்கிங் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கங்க. நீடில் எடுத்துட்டு நம்ம ஊக்குப்பட்டியில் மார்க்கிங் போட்டிருப்போம் பாருங்க, அங்கே இந்த மாதிரி நீடில் வச்சு ஒரு ஹோல்ஸ் வந்து நல்லா போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹூக் எடுத்து பொசிஷன் பாருங்க, இந்த மாதிரி பொசிஷன் இருக்க மாதிரி வச்சுக்குங்க. பாருங்க இந்த மாதிரி பொசிஷன் வச்சு அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல இப்படி வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இப்போ பாருங்க இந்த ஹூக் வந்து இந்த மாதிரி தூக்காம இருக்கிறதுக்காக நம்ம ஊசியில 2 கட்டு கட்டிக்கணும். இப்போ பாருங்க ஹூக் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து வச்சாச்சு. ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆயாச்சு. நீங்களும் இந்த மாதிரி அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறது, கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத வீட்டில் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களால் ஸ்டிச்சிங் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.